வெல்கம் டு பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுங்க. இன்றைக்கி வந்து காஞ்சிபுரம் இட்லி பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், எண்ணெய், கருவேப்பிலை, உப்பு, மிளகுத்தூள், தேங்காய், இஞ்சி, பெருங்காயம் தூள், ரெண்டாவது வந்து மாவு. இப்போது நம்ம வந்து இதெல்லாம் ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் போட்டுக்கலாங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் ஊற்றிக்கங்க போதும். எண்ணெய் காயட்டும். இடிச்சுங்க. நம்ம கடுகு உளுந்து போட்டுக்கலாம். பொரியட்டுங்க. அடுத்தது வந்து நம்ம கடலை பருப்பு போட்டுக்கலாங்க. சிம்மா பண்ணிக்கலாங்க. இந்த பதத்துக்கு வந்தோடனே இஞ்சி போட்டுக்கலாங்க. அடுத்தது மிளகாய் போட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய் போட்டு. அடுத்தது வந்து மிளகுத்தூள் போட்டுக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம பெருங்காயத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அடுத்தது தேங்காய் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க இது. ஓகேங்களா? இதோட ஆஃப் பண்ணிக்கலாம். ஆறினோடனே நம்ம மாவில் போட்டுக்கலாங்க. இப்போ வந்து கொஞ்சோண்டு நம்ம சால்ட் அதில் ஆட் பண்ணியிருக்கோங்க. பாருங்கள், கொஞ்சமாக போதும். ஏன்னா நம்ம அதில் தேங்காய் இதெல்லாம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா? ஏற்கனவே மாவில் உப்பு இருக்குது. அதனால் இப்போது ஆறினோடனே உப்பு போட்டு இது பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆறினோடனே மாவில் கொட்டிக்கலாங்க. நம்ம வந்து 1/4 கிலோ மாவு எடுத்துருக்கோங்க. இட்லி மாவு தான் எடுத்திருக்கேன் நான். கொத்தமல்லி இப்போ போட்டுக்கலாங்க. நல்லா கலக்கிக்கங்க. ஓகேங்களா? நம்ம ஒரு கிளாஸ் வாட்டர் ஊற்றிக்கிறோங்க. தண்ணி ஊற்றிக்கிறோம். ஓகேங்களா? வச்சுங்க. நம்ம இப்போ ஒரு பிளேட் வச்சுக்கிறோம். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லதுங்க. மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டிருக்கோங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. குழந்தைங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. இந்த மாதிரி கொடுத்து பாருங்கள். நம்ம வந்து இப்போ வந்து இதை 10 மினிட்ஸ் வச்சுருவோங்க. ஓகேங்களா? கொஞ்சம் சிம்மில் வச்சு வேக வைக்கலாங்க. நான் சிம்மில் வச்சுருக்கேங்க. பார்ப்போங்களா? 10 மினிட்ஸ் மேலே ஆயிடுச்சுங்க. எப்படி வந்துருக்கு பாருங்கள். நம்ம குத்தி பார்ப்போங்க. இந்த மாதிரி ஃபோர்க் இருந்தால் அதில் குத்தி பாருங்கள். பாருங்கள், ஒட்டலைங்க. வெந்திருக்குங்க. வெந்திருக்குங்க. நம்ம இறக்கிடுவோம். காஞ்சிபுரம் இட்லி. இப்போ வந்து குழந்தைங்களுக்குன்னா இந்த கிளாஸ் இட்லி கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. பெரியவங்கன்னா இந்த மாதிரி தட்டு இட்லி கொடுங்க. இதுக்கு தேவையானது நான் மிளகாப்பொடி வச்சுருக்கேங்க. இட்லிக்கு காரக்குழம்பு வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் இருந்தது காரக்குழம்பு. இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன கார சட்னி வச்சுக்கலாம், தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், சாம்பார் வச்சுக்கலாம், புதினா சட்னி, கொத்தமல்லி சட்னி எது வேணும்னா நம்ம வச்சுக்கலாங்க. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் மிளகா பொடியில் சாப்பிடுவோம். பெரியவங்களாக இருந்தால் மிளகா பொடியில் கொடுங்க. குழந்தைங்களாக இருந்தால் காரக்குழம்போ தேங்காய் சட்னியோ ஏதோ வச்சு கொடுங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. அடுத்தது வந்து நம்ம காரக்குழம்புல தொட்டு சாப்பிடுவோங்க.
செம்ம சூப்பருங்க. நீங்களும் செஞ்சு பாருங்கள், வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள். காஞ்சிபுரம் இட்லி சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஈவினிங் டைமில் பண்ணி கொடுங்க. காலையில் மாவு நம்மளுக்கு மீந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு 1/4 கிலோ மாவு இருந்தால் கூட இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாரம்பரியமான தென்னாட்டு சமையலுக்குங்க. ஓகே, தேங்க்யூங்க.